அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, இந்த தௌஹீத் ஜமாத் எப்படி உருவானாங்க? இந்த வஹாபின்னு சொல்லுவாங்களே, இந்த வரலாற்றுவாங்க, இவங்க எப்படி உருவானாங்க? முனாஃபிக்குகளின் தலைவன், நயவஞ்சகர்களின் தலைவன் ஜுல் ஹுவைசரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனீமத் பொருட்களை பங்கீடு செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இந்த டைமில் இந்த ஜுல் ஹுவைசரா எதில் யா நபியெல்லாம் சொன்னான், நபியே நீதம் செலுத்துங்கோ. யாரை பார்த்து சொன்னான்? நீதத்தின் தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீதம் செலுத்துங்கன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் நீதம் செலுத்தவில்லை என்றா யார் நீதம் செலுத்துவாங்க? பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. கேட்டாங்க, யா ஹபீபல்லா, அவன்ட களத்தை வெட்ட எனக்கு அனுமதி தாங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹு, அவனை விட்டு விடுங்கோ, அவன்ட வம்சம் வரும், பரம்பரை வரும். இந்த ஜுல் ஹுவைசராவுடைய 18வது பரம்பரை தான் அப்துல்லா இப்னு வஹாப். இந்த வஹாப் தான் இந்த வஹாபி கொள்கையை உருவாக்கினான், தௌஹீத் ஜமாத். இவங்க ஏன் இந்த மீலாதை வெறுக்கிறாங்க? ஏன் இந்த கத்தம் ஃபாத்தியா வெறுக்கிறாங்க? ஏன் ஜியாரம், அதே போன்று தராவி தொழுகை, தஸ்பீ தொழுகை, கூட்டு துவா, குனூத்து, அதே போன்று ஜும்மா நாளையில் ஜும்மா தொழுகை அவங்க 2 பேரும் தான் கூடும், ஜும்மா கூடும். அதே போல் மாதவிடாய் காலங்களில் குர்ஆனை பிடிச்சி ஓதலாம். அதே போன்று எவ்வளோ பொய்யான சட்டங்கள், தொழுகைக்குள்ளே தமிழில் துவா கேட்டால் தொழுகை கூடும், இப்படி எத்தனையோ பொய்யான சட்டங்கள் எத்தனையோ இருக்குது. அப்போ இவங்க ஏன் இதெல்லாம் தடுக்கிறாங்க? என்ன நோக்கம், என்ன காரணம்? இவங்களுக்கு சல்லி வருகுது, சல்லி, வெளிநாட்டால் சல்லி வருகுது. சல்லி வந்தால் தான் இவங்க மார்க்கத்தை வழி கெடுக்கணும், மக்களை வழி கெடுக்கணும், ஷைத்தாண்ட பக்கம் அழைக்கணும். ஏன்னுச்சுன்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாள் தான் மீலாத். அப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, எல்லா படைப்பினங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஷைத்தான் மட்டும் கவலை கொண்டான், தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டான், கதறி அழுதான். இதே போல் இந்த மீலாத் வந்தால் சிலவங்களை ஈக்கிறா, பைத்தியம் பிடிக்குது, எலர்ஜிக், கத்திக்கிறானுகள், ஷைத்தானை போல் கத்துறானுகள், மீலாது கூடாது. மீலாதுன்னு என்ன பாப்பா? மீலாதுன்னு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். அல்லாஹ் ஹதீஸில் குத்ஸில் கூறுகின்றான், லவுலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக்க, நபியே நாயமே உங்களை படைக்கவில்லை என்றா இந்த உலகத்தையே படைச்சிக்க மாட்டேன். அப்போ எல்லாவற்றையும் அல்லாஹ் படைச்சான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி. நாங்கள் தொழுகையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதில் ஸலவாத் சொல்லாட்டி தொழுகை பாத்தில். ஹுத்பாவில் கூட 2 ஹுத்பாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதில் ஸலவாத் சொல்லல்லாட்டி ஹுத்பா பாத்தில். ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா போதாது, சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். அன்பாந்தவர்களே, துவா கேட்கும் பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் செல்லல்ல, துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மையத்து தொழுகையில் கூட நபி ஸல்லல்லாஹு 2வது தக்பீரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதில் ஸலவாத் செல்லாட்டி அந்த தொழுகையும் பார்த்து. கபரில் 2வது கேள்வி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுவாங்க. நாங்கள் அவங்களோட மேலே அன்பு கொண்டு ஸலவாத் ஓதி வந்தால் மட்டும்தான் இவங்க எங்களோட நபி என்று சொல்வோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வோம். இல்லை என்றால் வாய்க்கு வராது, ஹாஹா லாதிர் என்று சொல்வோம். அன்பாந்தவர்களே, நாங்கள் எவ்வளோ தொழுந்தாலும், எவ்வளோ நோம்பு பிடிச்சாலும், ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜு செஞ்சாலும், உம்ராக்கு மேலே உம்ரா செஞ்சாலும், எவ்வளோ தன் அமல்களை செஞ்சாலும், எங்களோட உள்ளத்தில் எங்களோட உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அன்பு கொள்ளவில்லைண்டா அல்லாஹ் எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் செய்யக்கூடிய அமலும் ஸலவாத்து மட்டும்தான். உலகம் அழிஞ்சாலும் ஸலவாத்து அழியாது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா யா ஐயல் முனாஃபிக் என்று சொல்லல, யா ஐயல் முஸ்லீம் என்று சொல்லல, யா ஐயல் தௌஹீத் என்று சொல்லல, வஹாபி என்று சொல்லல. அல்லாஹ் மூமின்களை பார்த்தா சொல்கிறான். இந்த வஹாபிகள் சல்லிக்காக வேண்டி பீயன் தின்னுவானுகள். என்ன சொன்னால் மார்க்கத்தை அழிச்சு இஸ்லாத்தை அழிச்சு எந்த அளவு கண்டா அல்லாட்ட துவா கேட்க ஆதாரம் கேட்குறாங்க. கூட்டு தோண்டி இல்லையா? அப்போ கூட்டாக தொழுகிறீங்களே, ஏன் நன்மை கூட கிடைக்குதானே? கூட்டாக சேர்த்து துவா கேட்டால் தரமாட்டானா? எந்த அளவுக்குண்டா பல்ல பிதுரு கண்ணெத்னே கனகோ நாடு தென்னெத்னே,
இதே நாய் வந்து புல் சாப்பிடாது, அதே போல் சாப்பிடக்கூடிய மாட்டுக்கும் வழிவிடாது. இதே போல் இந்த வஹாபியில் அமலை குறைச்சி குனூத்து இல்லை, கூட்டு துவா இல்லை. இப்போ ஒத்தனும் கூட்டு துவா கேட்குறாங்க இல்லை. இந்த பலஸ்தீனில் எவ்வளோ முஸ்லீம்கள் அடிபடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒத்தனும் துவா கேட்கல, அவனு துவா கேட்குறமில்ல, மற்றவங்களும் துவா கேட்குறமில்ல. இந்த வஹாபிகளே அல்லாஹ்க்கு பயந்துக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய பெரிய அநியாயம், மார்க்கத்தை அழிக்கிறீங்க, இஸ்லாத்தை அழிக்கிறீங்க, எவ்வளோ அநியாயம் செய்கிறீங்க. அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கணும்.